ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சீரக சம்பாவில் பண்ணுற மட்டன் பிரியாணி எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரியாணியை நம்ம இன்றைக்கி விறகடுப்பில் தான் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். அப்போ தான் நான் எப்படி பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். விறகடுப்பில் சமைக்கிறதுனால நம்ம பாத்திரத்தை விறகடுப்பில் வச்சிடலாம். பாத்திரத்தை விறகடுப்பில் வச்சுருக்கோம். சட்டி காஞ்சோடனே நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். விறகடுப்பில் பிரியாணி சமைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ஃப்ளேவர் தரும், நல்லாயிருக்கும். அது வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம நார்மல் அடுப்புக்கும் விறகடுப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறனால தான் நம்ம விறகடுப்பு வச்சு நான் யூஸ் பண்ணி நான் பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கலாம். நம்ம போட்ட முந்திரி பருப்பு எல்லாமே கலர் நல்லா மாறணும். ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரணும். வந்துச்சுன்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வெங்காயத்தை போட முடியும். அதனால் நல்லா ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அதே அளவு 1.5 கிலோ ரைஸ் போட்டு நான் இன்றைக்கி சீரக சம்பாவில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். நான் எடுத்திருக்க ரேஷியோவுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ வெங்காயம் போடணும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ வெங்காயம் நான் எடுத்து நான் நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இல்லைனா ஒரே பக்கமாக இருக்கும், அதனால் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் 2 பக்கமும். வெங்காயம் வதக்கும் போது அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சுக்கலாம். நான் எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கிண்டி விடுவோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்குவோம். அப்போ தான் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கும் சீக்கிரமாகவே. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நல்லா கிண்டி விடுங்க அப்பப்போ. இல்லைனா கொஞ்சம் ஒரு பக்கமாக அடி பிடிச்சிக்கும். ஏன்னா விறகடுப்பு சமைக்கிறனால அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா தக்காளி வதங்கட்டும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். பிரியாணி கேஸ் ஸ்டவ்லேயும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் விறகடுப்பில் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் அதிகமாக விறகடுப்பில் தான் நான் சமைப்பேன். அதான் உங்களுக்கு ஒரு இடம் சமைச்சு காமிக்கலாமே நான் சமைச்சு காமிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், பிரியாணி மசாலா, அந்த 3 மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். அடியிலேருந்து நல்லா ஒட்டிக்காமல் இருக்கும். அப்போ தான் தேவையான அளவு கொத்தமல்லி, புதினாவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி புதினாவெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மட்டனை ஒரு 5-6 விசில் போட்டு நான் வேக வச்சுக்கேன். அந்த வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சப்பொடி இதையும் சேர்த்து நான் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஊற்றுறேன் பாருங்கள். லைட்டாக கொதிக்கட்டும். நம்ம இப்போ தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் 1.5 கிலோ அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு 8 கிளாஸ் அப்படின்ற அளவில் நான் தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்கேன். நல்லா கலரி விட்டுக்குவோம். இப்போ உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம ஊற்றிருக்க தண்ணி, மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். அதனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிக்குதா அப்படின்னு. கொதிக்குது நல்லா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அரிசி போட ஆரம்பிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம்.
அதான் நல்லா கீழே ஏதாவது ஒட்டியிருக்கோம், அதனால நல்லா நம்ம பிடிச்சி நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டதுக்கப்புறம் அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். அரிசியை போடுறேன். நான் தண்ணி இல்லாமல் நல்லா அள்ளி போட்டுக்கலாம். சீரக சம்பாவில் பிரியாணி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நாம் செய்கிறேன். பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அரிசி போட்டுக்கணும், நல்லா கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அதனால் கொஞ்சம் தட்டு போட்டு மூடியே இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். ஸ்மெல்லும் கொஞ்சம் வெளியில் போகாமல் இருக்கும். ஸ்மெல்லு வெளியில் போகுச்சுன்னா கொஞ்சம் பிரியாணியோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் தட்டு போட்டே மேக்ஸிமம் நம்ம மூடி வைப்போம். தண்ணி கொஞ்சம் பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. ரைஸு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தம்மு போட்டுக்கலாம். மேக்ஸிமம் கொஞ்சம் அரை வேக்காடில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா நமக்கு சாப்பாடு தம்மு போட்டதுக்கப்புறம் குழஞ்சிரும். அதனால் நமக்கு லைட்டாக பக்குவம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம தம்மு போட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மேலாப்பில் கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் எடுத்து நம்ம இப்போ சேர்த்து தம்மு போடுறதுலாம் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர்லாம் அது உள்ளே கொஞ்சம் இறங்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே நம்ம தம்மு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். விறகடுப்பு இல்லைன்னா நம்ம மேலே வெயிட்டுக்கு ஏதாவது தண்ணியோ சம்திங் ஏதாவது நல்ல வெயிட்டான பொருள் மேலே வச்சா தம் போடலாம். நம்ம விறகடுப்பு யூஸ் பண்ணுறதுனால கீழே நமக்கு அடியில் எரிஞ்சு முடிஞ்ச கங்கு நெருப்பு இருக்குது பாருங்கள். அந்த நெருப்பை தூக்கி நம்ம அது மேலே போட்டுட்டா தம்மு ரெடி ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டா ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட கரெக்டான டைம் இது தான். கீழே இருக்க நெருப்பு அந்த கங்குன்னு சொன்னேன்ல, அதை அள்ளி போட்டு இதோ பாருங்கள் தட்டு மேலே வச்சுருக்கேன். இதுதான் தம்மு போடுறக்கூடிய ஃபார்மேட்டு. நம்ம தம்மு போட்டாச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணால் பிரியாணி சரியாக குக் ஆகிருக்காது. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி வெந்திருக்கு என்னன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி எப்படி நல்லா குக் ஆகிருக்கா என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. நல்ல ஃப்ளேவர், நல்ல ஸ்மெல் இருக்குது. ஸோ நல்லா குக்காக இருக்குது ரைஸும். நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குவோம். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கே நல்லா தெரியும். ட்ரையாக இருக்குது பாருங்கள். ஒன்று பிடிக்கவும் இல்லை. நல்லா தனித்தனியாக இருக்குது ரைஸ் எல்லாமே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வாழை இலையை போட்டு நல்லா பரிமாறி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். மணக்க சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. எங்கள் வீட்டில் நான் செஞ்சு சாப்பிட்றேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.